இன்னைக்கு ரவா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ரவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கருகாமல். இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 7 minutes ஆகும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா 3 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேங்க. இந்த இடையில மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோவாகவே தான் இருக்கணும். ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் 1/2 cup சுகர் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சுகர் ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகணும். சுகர் ரவை ஏலக்காய்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இதில் ட்ரை கிரேப்ஸு கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் போட்டு ட்ரை கிரேப்ஸு கேஷ்யூ நட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மிக்சர் வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இப்போ வெதுவெதுப்பான மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் எல்லா மில்க்கும் சேர்த்தக்கூடாது. பாலும் நல்லா ரவையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் பால்ஸ் பிடிக்கிறப்ப டைட்டாக பிடிங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அழுத்த முடியுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. நம்மளோட ரவா லட்டு வந்து நான் பால்ஸ் பிடிச்சி வச்சுட்டேன். ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு வந்து 2 கப் ரவைக்கு 1/2 cup சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஈவனாகவே எடுத்துக்கலாம். பட் ஆனால் ரொம்ப தகட்டிடும். 1/2 cup சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.